ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷமும் ஜிஆர்டியில் ஒரு புதுசாக கோல்ட் ஷீட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. லாஸ்ட் இயர் தான் வந்து முறையாக ஜிஆர்டியில் வந்து கோல்ட் ஷீட் நான் போட்டிருந்தேன். ஸ்டார்ட் பண்ணும் போது 8755 ரூபாயில் இருந்தது. தொடங்கி 4 மாதத்தில் ஜெட்டு வேகத்தில் போயிடுச்சு கோல்டோட ரேட்டு. இன்றைக்கி நிலவரப்படி இன்றைக்கி கோல்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 14,980 ரூபா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கணிக்கவே முடியாது கோல்டோட ரேட்டு மட்டும். ஏன்னா அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த ரேட்டில் இருக்கக்கூடிய கோல்டு ரேட்டு இன்னும் கொஞ்ச நாளில் 1 கிராம் 30,000 வரலாம். அதுக்கப்புறம் போக போக 1 கிராம் 1,00,000 அப்படின்ற நிலைமைக்கும் வரக்கூடிய காலம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அது வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து வச்சு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு சேஃப்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் போட்ட சிட்டில் வந்து ஒன்று வெயிட் பேஸ்ட் இல்லைன்னா நமக்கு அமௌண்ட்டு பேஸ், இந்த 2 இதில் தான் நம்மளால் கோல்டு வந்து வாங்க முடியும். நமக்கு வந்து அமௌண்ட் பேஸில் நம்ம கோல்டு எடுத்தோம்னா 18% வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். இதை நம்ம வந்து வெயிட் பேஸ்டில் நம்ம போனாக்கா 9% தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் நான் போட்டிருந்த கோல்டு ஷீட்டில் வந்து அப்படி தான் இருந்தது. பட் நான் கோல்டு எடுக்கிறப்போ வந்து 18%க்கே வந்து வெயிட் பேஸ்டும் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த கோல்டன் 11 ஃப்ளெக்ஸியில் வந்து உங்களுக்கு 2த்துலேயுமே வெயிட் அதுக்கப்புறம் அமௌண்ட் 2த்துக்குமே 18% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து டிஜிகோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து டிஜிகோல்டுன்றது நம்ம டெய்லியுமே வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். 100 200 அந்த மாதிரி. நான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோல்டு போகலை. அதுக்கு பதில் நான் இந்த மாதிரி மாதம் கட்டுற மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேங்க. ஜிஆர்டி ஷாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோல்டை விட இந்த மாதம் கட்டக்கூடிய இந்த கோல்ட் ஷீட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிஜிகோல்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக நீங்கள் நகை வாங்குறப்போ நம்ம வேஸ்டேஜ் அது கொடுத்து தான் நம்ம நகை வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மாதம் கட்டுறதுல நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அவங்க என்ன தான் நமக்கு போனஸ் கொடுத்தாலும் நம்ம போனஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வேஸ்டேஜ் வந்து நம்ம அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. தங்கம் நமக்கு அதிகமாக சேர்ந்தாலும் வேஸ்டேஜ் வந்து அதை விட அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து மந்த்லி கட்டுற இந்த சிட்டு தான் பெஸ்ட்டுன்னு ஜிஆர்டியில் இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே வந்து டிஜிகோல்டு போடல. ஏன்னா இது ஆப்புன்றதுனால எனக்கு அதில் அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. நான் வந்து மாதம் 10,000 ரூபா வந்து போட்டுட்ருக்கேன். நான் போடும்போது பாருங்கள் 14,355 ரூபா. இந்த சிட்டு வந்து அடுத்த வருஷம் ஜனவரியில் தான் மெச்சூர்ட் ஆகுது. ஸோ ஜனவரியில் வந்து எப்போவுமே நியூ இயர் ஆஃபர் இருக்கும். அதுக்கப்புறம் பொங்கல் ஆஃபர்லாம் இந்த வருஷம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருக்கா என்னன்னு தெரில. அது நகை வாங்குறப்ப தான் நமக்கு தெரியும். கோல்டு சிட்டு கட்டுறதுல ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதம் ஒரு அமௌண்ட்டு கட்டிக்கிட்டே வருவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமும் சேர்ந்துக்கிட்டே வரும். ஃபைனலாக 11வது மாதமோ இல்லை 10வது மாதமோ நம்ம வந்து கோல்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிராம் சேர்ந்துருக்கோ அதில் வந்து நம்ம ஒரே ஒரு நகை மட்டும்தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பிரித்து நம்ம நகைகளை வந்து வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கிராமில் மோதிரம், 4 கிராமில் கம்மல், அதுக்கப்புறம் கோல்டு காயின்ஸ் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இது எல்லாமே அந்த 18%க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். சப்போஸ் 18%க்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சிட்டு போட்டது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் 1,000 ரூபா கட்டுறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 10,000 பே பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து 1,000 ருபீஸ் கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய அந்த வீட்டுக்கு தேவையான அந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது கிஃப்ட்டில். அது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம போடுற அமௌண்ட்டை வச்சு தான் கிஃப்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.